Welcome to day 21 of the 365 Days Bible Challenge. First, thank you for faithfully completing the first 20 days of this journey. Your dedication is building a deeper and stronger walk with God. May today's passage bring new insight, comfort, and spiritual strength. Let us begin today's reading with gratitude and expectation. 365 நாட்கள் பைபிள் சவாலின் 21வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் யாத்திராகமம் 11 முதல் 13 அத்தியாயங்கள் வாசிக்கிறோம். முதலில், இந்த பயணத்தின் முதல் 20 நாட்களையும் நம்பிக்கையுடன் முடித்ததற்கு நன்றி. உங்கள் அர்ப்பணிப்பு தேவனோடும் உங்கள் நடையை இன்னும் ஆழமாகவும் வலிமையாகவும் ஆக்குகிறது. இன்றைய வாசிப்பு புதிய தெளிவையும் ஆறுதலையும் ஆன்மீக பலத்தையும் அளிக்கட்டும். நன்றியுடனும் எதிர்பார்ப்புடனும் இன்றைய வாசிப்பை ஆரம்பிப்போம். Exodus chapter 11. யாத்திராகமம் அதிகாரம் 11. Verse 1. And the Lord said unto Moses, Yet will I bring one plague more upon Pharaoh and upon Egypt. Afterwards he will let you go hence. When he shall let you go, he shall surely thrust you out hence altogether. வசனம் 1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போகவிடுவான். சமூலமாய் உங்களை போகவிடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். Verse 2. Speak now in the ears of the people, and let every man borrow of his neighbor, and every woman of her neighbor, jewels of silver, and jewels of gold. வசனம் 2. இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலானிடத்திலும் ஒவ்வொருத்தியும் அவளவள் அயலாளிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்குச் சொல் என்றார். Verse 3. And the Lord gave the people favor in the sight of the Egyptians. Moreover the man Moses was very great in the land of Egypt, in the sight of Pharaoh's servants, and in the sight of the people. வசனம் 3. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். Verse 4. And Moses said, Thus saith the Lord, About midnight will I go out into the midst of Egypt. வசனம் 4. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். Verse 5. And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of the maidservant that is behind the mill, and all the firstborn of beasts. வசனம் 5. அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும், அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்திலிருக்கிற முதற் பேரனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி. Verse 6. And there shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it any more. வசனம் 6. அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலும் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
Verse 7. But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast, that ye may know how that the Lord doth put a difference between the Egyptians and Israel. வசனம் 7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. Verse 8. And all these thy servants shall come down unto me, and bow down themselves unto me, saying, Get thee out, and all the people that follow thee. And after that I will go out. And he went out from Pharaoh in a great anger. வசனம் 8. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதின்பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடே பார்வோனை விட்டு புறப்பட்டான். Verse 9. And the Lord said unto Moses, Pharaoh shall not hearken unto you, that my wonders may be multiplied in the land of Egypt. வசனம் 9. கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். Verse 10. And Moses and Aaron did all these wonders before Pharaoh. And the Lord hardened Pharaoh's heart, so that he would not let the children of Israel go out of his land. வசனம் 10. மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களையெல்லாம் பார்வோனுக்கு முன்பாகச் செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போகவிடவில்லை. Exodus chapter 12. யாத்திராகமம் அதிகாரம் 12. Verse 1. And the Lord spake unto Moses and Aaron in the land of Egypt, saying. வசனம் 1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. Verse 2. This month shall be unto you the beginning of months. It shall be the first month of the year to you. வசனம் 2. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாயிருப்பதாக. Verse 3. Speak ye unto all the congregation of Israel, saying, In the 10th day of this month they shall take to them every man a lamb, according to the house of their fathers, a lamb for an house. வசனம் 3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். Verse 4. And if the household be too little for the lamb, let him and his neighbor next unto his house take it, according to the number of the souls. Every man according to his eating shall make your count for the lamb. வசனம் 4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாயிராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்திலுள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்குத்தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்குத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். Verse 5. Your lamb shall be without blemish, a male of the first year. Ye shall take it out from the sheep, or from the goats. வசனம் 5.
அந்த ஆட்டுக்குட்டி பழுதட்டதும் ஆணும் ஒருவயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். Verse 6 And ye shall keep it up until the 14th day of the same month. And the whole assembly of the congregation of Israel shall kill it in the evening. வசனம் 6 அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து. Verse 7 And they shall take of the blood, and strike it on the 2 side posts and on the upper door post of the houses, wherein they shall eat it. வசனம் 7 அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டுவாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து. Verse 8 And they shall eat the flesh in that night, roast with fire, and unleavened bread, and with bitter herbs they shall eat it. வசனம் 8 அன்று ராத்திரியிலே அதின் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். Verse 9 Eat not of it raw, nor sodden at all with water, but roast with fire his head with his legs, and with the purtenance thereof. வசனம் 9 பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதின் தலையையும் அதின் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. Verse 10 And ye shall let nothing of it remain until the morning, and that which remaineth of it until the morning ye shall burn with fire. வசனம் 10 அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாயிருக்கிறதை அக்கினியால் சுட்டெரிப்பீர்களாக. Verse 11 And thus shall ye eat it, with your loins girded, your shoes on your feet, and your staff in your hand, and ye shall eat it in haste. It is the Lord's Passover. வசனம் 11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. Verse 12 For I will pass through the land of Egypt this night, and will smite all the firstborn in the land of Egypt, both man and beast, and against all the gods of Egypt I will execute judgment. I am the Lord. வசனம் 12 அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற்பேராயிருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியைச் செலுத்துவேன். நானே கர்த்தர். Verse 13 And the blood shall be to you for a token upon the houses where ye are. And when I see the blood, I will pass over you, and the plague shall not be upon you to destroy you, when I smite the land of Egypt. வசனம் 13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். Verse 14 And this day shall be unto you for a memorial, and ye shall keep it a feast to the Lord throughout your generations. Ye shall keep it a feast by an ordinance forever.
வசனம் 14. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க கடவீர்கள். Verse 15. 7 days shall ye eat unleavened bread. Even the first day ye shall put away leaven out of your houses. For whosoever eateth leavened bread from the first day until the 7th day, that soul shall be cut off from Israel. வசனம் 15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். Verse 16. And in the first day there shall be an holy convocation, and in the 7th day there shall be an holy convocation to you. No manner of work shall be done in them, save that which every man must eat, that only may be done of you. வசனம் 16. முதலாம் நாளில் பரிசுத்த சபை கூடுதலும் 7ஆம் நாளிலும் பரிசுத்த சபை கூடுதலும் இருக்க வேண்டும். அவைகளில் ஒரு வேலையும் செய்யப்படலாகாது. அவரவர் சாப்பிடுகிறதற்கு தேவையானது மாத்திரம் உங்களால் செய்யப்படலாம். Verse 17. And ye shall observe the feast of unleavened bread, for in this selfsame day have I brought your armies out of the land of Egypt. Therefore shall ye observe this day in your generations by an ordinance forever. வசனம் 17. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில்தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக இந்த நாளை ஆசரிக்க கடவீர்கள். Verse 18. In the first month, on the 14th day of the month at even, ye shall eat unleavened bread, until the 21st day of the month at even. வசனம் 18. முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். Verse 19. 7 days shall there be no leaven found in your houses. For whosoever eateth that which is leavened, even that soul shall be cut off from the congregation of Israel, whether he be a stranger, or born in the land. வசனம் 19. 7 நாளளவும் உங்கள் வீடுகளில் புளித்த மா காணப்படலாகாது. எவனாகிலும் புளிப்பிடப்பட்டதை புசித்தால் அவன் பரதேசியானாலும் சுதேசியானாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். Verse 20. Ye shall eat nothing leavened, in all your habitations shall ye eat unleavened bread. வசனம் 20. புளிப்பிடப்பட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் என்று சொல் என்றார். Verse 21. Then Moses called for all the elders of Israel, and said unto them, Draw out and take you a lamb according to your families, and kill the Passover. வசனம் 21. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்துக்கொண்டு பஸ்காவை அடித்து. Verse 22. And ye shall take a bunch of hyssop, and dip it in the blood that is in the basin, and strike the lintel and the 2 side posts with the blood that is
in the basin, and none of you shall go out at the door of his house until the morning. வசனம் 22. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். Verse 23. For the Lord will pass through to smite the Egyptians. And when he seeth the blood upon the lintel, and on the 2 side posts, the Lord will pass over the door, and will not suffer the destroyer to come in unto your houses to smite you. வசனம் 23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். Verse 24. And ye shall observe this thing for an ordinance to thee and to thy sons forever. வசனம் 24. இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். Verse 25. And it shall come to pass, when ye be come to the land which the Lord will give you, according as he hath promised, that ye shall keep this service. வசனம் 25. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்கப் போகிற தேசத்திலே நீங்கள் போய்ச் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். Verse 26. And it shall come to pass, when your children shall say unto you, What mean ye by this service? வசனம் 26. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால். Verse 27. That ye shall say, It is the sacrifice of the Lord's Passover, who passed over the houses of the children of Israel in Egypt, when he smote the Egyptians, and delivered our houses, and the people bowed the head and worshipped. வசனம் 27. இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணினபோது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். Verse 28. And the children of Israel went away, and did as the Lord had commanded Moses and Aaron, so did they. வசனம் 28. இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Verse 29. And it came to pass, that at midnight the Lord smote all the firstborn in the land of Egypt, from the firstborn of Pharaoh that sat on his throne unto the firstborn of the captive that was in the dungeon, and all the firstborn of cattle. வசனம் 29. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தர் அழித்தார். Verse 30. And Pharaoh rose up in the night, he and all his servants, and all the Egyptians, and there was a great cry in Egypt, for there was not a house where there was not one dead. வசனம் 30. அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் இராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று.
சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. Verse 31. And he called for Moses and Aaron by night, and said, Rise up, and get you forth from among my people, both ye and the children of Israel, and go, serve the Lord, as ye have said. வசனம் 31. இராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். Verse 32. Also take your flocks and your herds, as ye have said, and be gone, and bless me also. வசனம் 32. நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடுமாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். Verse 33. And the Egyptians were urgent upon the people, that they might send them out of the land in haste. For they said, We be all dead men. வசனம் 33. எகிப்தியர், நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். Verse 34. And the people took their dough before it was leavened, their kneading troughs being bound up in their clothes upon their shoulders. வசனம் 34. பிசைந்தமா புளிக்குமுன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். Verse 35. And the children of Israel did according to the word of Moses. And they borrowed of the Egyptians jewels of silver, and jewels of gold, and raiment. வசனம் 35. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். Verse 36. And the Lord gave the people favor in the sight of the Egyptians, so that they lent unto them such things as they required, and they spoiled the Egyptians. வசனம் 36. கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். Verse 37. And the children of Israel journeyed from Ramesses to Succoth, about 600,000 on foot, that were men, beside children. வசனம் 37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கூத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6,00,000 புருஷராயிருந்தார்கள். Verse 38. And a mixed multitude went up also with them, and flocks, and herds, even very much cattle. வசனம் 38. அவர்களோடே கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடுமாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. Verse 39. And they baked unleavened cakes of the dough which they brought forth out of Egypt. For it was not leavened, because they were thrust out of Egypt, and could not tarry, neither had they prepared for themselves any victual. வசனம் 39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாகச் சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரிக்க கூடாமல் துரத்திவிடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. Verse 40. Now the sojourning of the children of Israel, who dwelt in Egypt, was 430 years. வசனம் 40.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். Verse 41. And it came to pass at the end of the 430 years, even the selfsame day it came to pass, that all the hosts of the Lord went out from the land of Egypt. வசனம் 41. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. Verse 42. It is a night to be much observed unto the Lord for bringing them out from the land of Egypt. This is that night of the Lord to be observed of all the children of Israel in their generations. வசனம் 42. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க இராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. Verse 43. And the Lord said unto Moses and Aaron, This is the ordinance of the Passover. There shall no stranger eat thereof. வசனம் 43. மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, பஸ்காவின் நியமமாவது, அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். Verse 44. But every man's servant that is bought for money, when thou hast circumcised him, then shall he eat thereof. வசனம் 44. பணத்தினால் கொள்ளப்பட்ட அடிமையானவன் எவனும் நீ அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினபின் அவன் அதை புசிக்கலாம். Verse 45. A foreigner and an hired servant shall not eat thereof. வசனம் 45. அந்நியனும் கூலியாளும் அதிலே புசிக்க வேண்டாம். Verse 46. In one house shall it be eaten. Thou shalt not carry forth aught of the flesh abroad out of the house, neither shall ye break a bone thereof. வசனம் 46. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்கக்கூடாது. Verse 47. All the congregation of Israel shall keep it. வசனம் 47. இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசரிக்க கடவர்கள். Verse 48. And when a stranger shall sojourn with thee, and will keep the Passover to the Lord, let all his males be circumcised, and then let him come near and keep it, and he shall be as one that is born in the land. For no uncircumcised person shall eat thereof. வசனம் 48. அந்நியன் ஒருவன் உன்னிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமென்று இருந்தால் அவனைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். பின்பு அவன் சேர்ந்து அதை ஆசரிக்க வேண்டும். அவன் சுதேசியைப் போல் இருப்பான். விருத்த சேதனம் இல்லாத ஒருவரும் அதில் புசிக்க வேண்டாம். Verse 49. One law shall be to him that is homeborn, and unto the stranger that sojourneth among you. வசனம் 49. சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவது என்றார். Verse 50. Thus did all the children of Israel, as the Lord commanded Moses and Aaron, so did they. வசனம் 50. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். Verse 51. And it came to pass the selfsame day, that the Lord did bring the children of Israel out of the land of Egypt by their armies. வசனம் 51.
அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Exodus chapter 13. யாத்திராகமம் அதிகாரம் 13. Verse 1. And the Lord spake unto Moses, saying. வசனம் 1. கர்த்தர் மோசேயை நோக்கி. Verse 2. Sanctify unto me all the firstborn, whatsoever openeth the womb among the children of Israel, both of man and of beast, it is mine. வசனம் 2. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருகஜீவன்களிலும் கற்பந்திறந்து பிறக்கிற முதற்பேரனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். Verse 3. And Moses said unto the people, Remember this day, in which ye came out from Egypt, out of the house of bondage. For by strength of hand the Lord brought you out from this place. There shall no leavened bread be eaten. வசனம் 3. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீங்கள் புளித்த அப்பம் புசிக்க வேண்டாம். Verse 4. This day came ye out in the month Abib. வசனம் 4. ஆபிப் மாதத்தின் இந்த நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். Verse 5. And it shall be when the Lord shall bring thee into the land of the Canaanites, and the Hittites, and the Amorites, and the Hivites, and the Jebusites, which he swore unto thy fathers to give thee, a land flowing with milk and honey, that thou shalt keep this service in this month. வசனம் 5. ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டதும் பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனையைச் செய்வாயாக. Verse 6. 7 days thou shalt eat unleavened bread, and in the 7th day shall be a feast to the Lord. வசனம் 6. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. Verse 7. Unleavened bread shall be eaten 7 days, and there shall no leavened bread be seen with thee, neither shall there be leaven seen with thee in all thy quarters. வசனம் 7. அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். Verse 8. And thou shalt show thy son in that day, saying, This is done, because of that, which the Lord did unto me when I came forth out of Egypt. வசனம் 8. அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். Verse 9. And it shall be for a sign unto thee upon thine hand, and for a memorial between thine eyes, that the Lord's law may be in thy mouth. For with a strong hand hath the Lord brought thee out of Egypt. வசனம் 9. கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயிலிருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 10. Thou shalt therefore keep this ordinance in his season from year to year. வசனம் 10. ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியாயத்தை ஆசரித்து வருவாயாக.
Verse 11. And it shall be when the Lord shall bring thee into the land of the Canaanites, as he swore unto thee and to thy fathers, and shall give it thee. வசனம் 11. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியரின் தேசத்திலே வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது. Verse 12. That thou shalt set apart unto the Lord all that openeth the matrix, and every firstling that cometh of a beast which thou hast, the males, shall be the Lord's. வசனம் 12. கற்பந்திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பாயாக. அவைகளிலுள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். Verse 13. And every firstling of an ass thou shalt redeem with a lamb. And if thou wilt not redeem it, then thou shalt break his neck. And all the firstborn of man among thy children shalt thou redeem. வசனம் 13. கழுதையின் தலையீற்றையெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதின் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற் பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக. Verse 14. And it shall be when thy son asketh thee in time to come, saying, What is this? That thou shalt say unto him, By strength of hand the Lord brought us out from Egypt, from the house of bondage. வசனம் 14. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். Verse 15. And it came to pass, when Pharaoh would hardly let us go, that the Lord slew all the firstborn in the land of Egypt, both the firstborn of man, and the firstborn of beast. Therefore I sacrifice to the Lord all that openeth the matrix, being males, but all the firstborn of my children I redeem. வசனம் 15. எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற்பேரனைத்தையும் மீட்டுக் கொள்ளுகிறேன். Verse 16. And it shall be for a token upon thine hand, and for frontlets between thine eyes, for by strength of hand the Lord brought us forth out of Egypt. வசனம் 16. கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்கக்கடவது என்று சொல்வாயாக என்றான். Verse 17. And it came to pass, when Pharaoh had let the people go, that God led them not through the way of the land of the Philistines, although that was near. For God said, Lest peradventure the people repent when they see war, and they return to Egypt. வசனம் 17. பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல். Verse 18. But God led the people about through the way of the wilderness of the Red Sea, and the children of Israel went up harnessed out of the land of Egypt. வசனம் 18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள்.
Verse 19. And Moses took the bones of Joseph with him, for he had straitly sworn the children of Israel, saying, God will surely visit you, and ye shall carry up my bones away hence with you. வசனம் 19. மோசே தன்னோடே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களைச் சந்திப்பார். அப்பொழுது உங்களோடே கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தான். Verse 20. And they took their journey from Succoth, and encamped in Etham, in the edge of the wilderness. வசனம் 20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையமிறங்கினார்கள். Verse 21. And the Lord went before them by day in a pillar of a cloud, to lead them the way, and by night in a pillar of fire, to give them light, to go by day and night. வசனம் 21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினிஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். Verse 22. He took not away the pillar of the cloud by day, nor the pillar of fire by night, from before the people. வசனம் 22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினிஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. This completes day 21 of our Bible challenge. May today's scriptures encourage your heart and strengthen your faith. Carry the message you received today with peace and confidence. Tell us in the comments, which verse or word moved your heart today? Join us again tomorrow for day 22. God bless you. பைபிள் சவாலின் 21வது நாள் இவ்வுடன் நிறைவடைகிறது. இன்றைய வசனங்கள் உங்கள் இதயத்தை உற்சாகப்படுத்தி உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தட்டும். இன்றைய செய்தியை சமாதானத்துடனும் நம்பிக்கையுடனும் எடுத்துச் செல்லுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், இன்று எந்த வசனம் அல்லது வார்த்தை உங்கள் மனதை நெகிழச் செய்தது. நாளை 22வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.